சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு அவன புடிச்சு கட்டி போட்டாச்சுங்க. எதுக்குன்னு தானே கேட்குறீங்க? இன்னைக்கு வீட்ல மாடு கன்னு போட்டிருக்குங்க. இந்த மாடு வாங்கிட்டு வந்து 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளார கன்னு போட்டுடுச்சுங்க. நாய கட்டி போட முக்கிய காரணமே, பனிக்குடம் உடைஞ்ச தண்ணிய அதுங்க குடிச்சதுன்னா, கன்னுக்குட்டியும் சேர்த்து கடிச்சிரும். அதனால தான் அத கட்டி போட்டாச்சு. நாய கட்டி போடாம விட்டுட்டோம்னா, ரத்த வாடைக்கு கன்னுக்குட்டியோட தொப்புள் கொடிய கடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. நாம கவனிக்காத போது மாட்டோட வயித்துலேருந்து தொப்புள் கொடியோட உறுப்பு வெளிய வந்ததுன்னா, அதையும் தின்னுடும். அதனால அது ரொம்ப ஆபத்தானது. கன்றுக்குட்டி தானா எழுந்து பால் குடிக்குன்னு பார்த்தேன். அதனால எழுந்திரிக்கவே முடியல. சரி நம்மளாச்சும் ஊட்டி விடலான்னு பார்த்தா, நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருந்தது. கயிறு நீளமா இருக்கவே நகர்ந்து போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கயிறை குறைச்சி கட்டினா, அப்பதாங்க கீழே விழுந்த பனிக்கூட தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான். மாடு நகரவே முடியாத மாதிரி கட்டிட்ட பிறகு கன்னுக்குட்டியை இட்டு போய் விட்டு பார்த்தா, அப்பயும் மாடு நகர்ந்து தான் போயிட்டு இருந்தது. அப்போதாங்க என் தம்பி சொன்னது ஞாபகம் வந்தது. இந்த மாட்டுக்கு இதான் முதல் கண்ணா, தலைச்சங்கன்னு. இது முறையா தாய்மை அடைஞ்சதுனால இது கன்னுக்குட்டி நக்குது, போகுது, வருது. ஆனா இதோட அன்பை எப்படி வெளிக்காட்டுதுன்னு அதுக்கு தெரியல. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம இல்லாத போது மாடு கன்று போட்டுடுச்சு. தாயும் செய்யும் நல்லா இருக்காங்க. இனிமேல்ட்டு உங்கள் அம்மாக்கிட்ட பால் குடிக்கிறது உன் சொல்லிட்டு மாட்டுக்கு வைக்கோல் போட்டுட்டேங்க. எந்த காரணத்தை கொண்டும் பசுந்தீவனம் மட்டும் மாட்டுக்கு கொடுத்துடவே கூடாது. அது மாட்டுக்கு ஆபத்தானது.